பிள்ளையே, நான் உன்னுடைய மனதில் இடம்பெற்ற உன்னுடைய அப்பா முருகன் பேசுகின்றேன். முழுமையாக கேள் என் பிள்ளையே. இப்போது நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன்னுடைய மனக்கவலை உன்னை விட்டு நீங்கும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உன்னுடைய எதிர்காலத்தை நான் நல்ல முறையில் அமைத்து தருவேன். இது உன் அப்பா முருகனின் சத்திய வாக்கு என் பிள்ளையே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் என்பது உனக்கு நிச்சயமாக வரும். அதுவரை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையோடு காத்து கொண்டிரு. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு அதிசயங்கள் நிகழத்தான் போகிறது. என் தங்கமே, ஆனந்தத்தில் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகின்றாய். நீ கேட்டதை கொடுப்பதற்காகத்தான் நான் தயாராக இருக்கின்றேன். நீ கேட்டதை கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா நான் தயாராக இருக்கின்றேன். அதனை பெறுவதற்கு நீ என்னுடைய வாசல் தேடி வா என் பிள்ளையே. என் செல்லமே, உனக்காக எப்போதுமே காத்து கொண்டிருப்பேன். உனக்கு தேவையானதை இன்றும் நான் உனக்கு தருவேன். இத்தனை நாட்கள் நீ செய்த புண்ணியங்கள் வீணாக போகப் போவதில்லை. நீ செய்த அத்தனை புண்ணியங்களுக்கும் தேவையானதை நீ கண்டிப்பாக பெறுவாய் என் தங்கமே. உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கவலையையும் நான் அறிந்து கொண்டேதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதில் நீ நினைப்பதை அனைத்தையும் நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகின்றேன். நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் செல்லமே. அதற்கு தேவையான அனைத்தையும் படிப்படியாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டேதான் இருப்பேன். உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. அவர்களை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று நீ பொறுத்திருந்து பார். ஒரு செயலை நீ செய்யும் பொழுது நன்றாக நடக்கும் என்று நீ நம்பினால் வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தென்படும் என் பிள்ளையே. நம்பிக்கை இல்லை என்றால் உன்னுடைய கண்களுக்கு தடைகள் மட்டுமே தென்படும். கலங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வை என் பிள்ளையே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற சொல்லுக்கு இடம் கிடையாது. முடியாதவர்கள் எல்லாம் இறுதி முடிவு இல்லாமல் வாழ்க்கையில் போராட வைக்கும் இந்த வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையை நீயேதான் உனக்கு ஏற்படுத்திக் கொள்கின்றாய். உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்து விடுகின்றாயே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் எதை விட்டு கொடுத்தாலும் உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டும் விட்டு கொடுக்காதே என் பிள்ளையே. முடியாது என்பதை அந்த நேரத்திலே அந்த கணத்திலேயே தைரியமாக சொல்லிவிடு. முடியும் என்று சொல்லி அந்த வேலையை இறுதியில் முடிக்காமல் விட்டுவிட்டால் உன் மீது இருக்கும் அனைத்து நம்பிக்கையையும் உடைந்து விடுவாய். வார்த்தைகள் ஒருபோதும் தராத எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரிடமும் புன்னகை செய்ய பிள்ளையே. உன்னை விட உலகில் அழகானவர்கள் யாரும் இல்லை. கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்பதற்குத்தான் தைரியம் வேண்டும். குழந்தையே, உன்னால் சாதிக்க முடியாத விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நீ ஒருபோதும் நம்பாதே. 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருபோதும் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. நீ இழந்து விட்டேன் என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த கணம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் துவக்கமே ஆகும். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான், ஆனால் அந்த அமைதிக்கு பின்னே இருக்கும் உனக்கான செயல்பாடுகள் உனக்கு தெரியாது என் செல்லமே. இனி நீ வேண்டியது அனைத்தும் உன்னுடைய கைகளில் வந்து உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே. வேண்டுதல்கள் என்றுமே வீண் போகாது. தக்க சமயத்தில் உனக்கான பதில் உன்னிடம் வந்து சேரும். அதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. குழந்தையே, என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன். கேட்டது நீ என்றால் கொடுப்பது உன்னுடைய அப்பாவாகிய நானாவேன். அனைத்து இடங்களிலும் உன்னால் பேசியே உன்னால் ஜெயித்து வெளிவர முடியாது. சில இடங்களில் மௌனமாக இருந்துதான் ஆக வேண்டும். அதிக வார்த்தைகளை விட மௌனத்திற்கு அதிக சக்திகள் இருக்கின்றன என் செல்லமே. என் செல்லமே, நம்பிக்கையோடு அமைதியாக இருந்து போராடு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே. இந்த கணம் உனக்கு அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு சிக்கல்களில் நீ தனியாக தவித்துக் கொண்டிருப்பதை போன்று தோன்றலாம். ஒரு வழி கிடைக்காதா என்று என்னை நோக்கி கேட்கின்றாய் அல்லவா? உன்னுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு வழி அல்ல, 1000 வழிகளை உன்னுடைய அப்பா நான் உனக்காக காட்டுவேன். மூடப்பட்ட அனைத்து கதவுகளையும் திறப்பதற்கான வழிமுறைகளை இன்னும் 24 மணி நேரத்தில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என்னை நம்பியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் அவர்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை பற்றியும் கவலைப்பட அவசியமே இல்லை. அவற்றை நான் பார்த்துக் கொள்வேன்.
ஏனென்றால் வீணான கவலை உங்களுக்கு பயன்களை கொடுக்காது. என் மீது நம்பிக்கை குறைவதை மட்டுமே அது காட்டுகிறது. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உன்னுடைய அப்பா உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய கடந்த காலமும் எனக்கு தெரியும், உன்னுடைய எதிர்காலமும் எனக்கு தெரியும். என்னுடைய பிள்ளைக்கு எது நன்மை தருமோ அதை மட்டுமே உனக்கு நான் நடத்தி தருவேன். உன் மனதை புண்படுத்தும்படியான விஷயங்களை நான் ஒருபோதும் நடத்த மாட்டேன். அதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே. என்னை வேண்டி செய்யும் காரியங்கள் அனைத்தையும் உன் அப்பா நான் நிறைவேற்றுவேன். உனக்கான வேலைகள் அனைத்தையும் நான் எப்போதோ தொடங்கிவிட்டேன். அதற்கான சோதனை காலங்கள் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். தாமதமாகினாலும் தப்பாமல் அது உனக்கு கிடைக்கும் என்று உன்னுடைய அப்பா உன்னிடம் நான் முன்பே சொல்லி இருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்ட அனைத்திற்கான வழிகளையும் உன்னுடைய அப்பா நான் உனக்கு காட்டினேன். ஆனால் உன்னுடைய மனம்தான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றாய். எப்போதும் என்னை நீ மனதில் வைத்திருந்தால் எதனையும் எதிர்க்கும் சக்தியையும் துணிச்சலையும் நீ கட்டாயமாக பெற்று விடுவாய் என் பிள்ளையே. உன்னால் எந்த கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும். இன்னும் கொஞ்ச காலம் சகித்துக்கொள். இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே உனக்கு இருக்கிறது. அதன் பிறகு என்னை உணர வேண்டிய காலமும் அதற்கான நன்றி சொல்ல வேண்டிய காலமும் கட்டாயம் உனக்கு வரும். எல்லாவற்றையுமே எதிர்பாராத திருப்பங்களை கொடுத்து நீ எனக்கு நன்றி சொல்லும் விதமாக அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே. உன்னை நான் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி திகைக்கும் வண்ணமே அனைத்தையும் நிகழ்த்தி கொடுக்கப் போகின்றேன். உனக்கான அனைத்தையும் முன்னின்று நடத்தி கொடுக்கப் போகின்றேன். உனக்கான அனைத்து பாதைகளையும் நான் திறந்து வைக்கப் போகின்றேன். உன்னுடைய அந்த பாதைகள் முடியும் வரை நான் உனக்கு துணையாக நிற்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து சகல சௌபாகியங்களுடன் செல்வ சுபிட்சமாய் உன்னை வாழ வைப்பேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காமல் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இதன் பிறகு நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு நம்பிக்கையோடு என்னை நினைத்து செயல்பட்டு வா. அனைத்தையும் நான் உனக்காக நிகழ்த்தி கொடுப்பேன். எந்த ஒரு கணமும் இது நடக்குமா நடக்காதா என்கின்ற மனநிலைக்கு சென்று விடாதே. நம்பிக்கையோடு போராடு. அனைத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே, அஞ்சாதே. என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்க்க தெளிவாக பதில் உன்னிடம் சொல்லிவிட்டேன். உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். நல்லதே நடக்கும். நீ என்னிடத்தில் எதிர்பார்த்த செய்தி, நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உனக்கு கிடைக்கும். நீ எந்த அளவிற்கு அடங்கி பணிவாக இருக்கின்றாயோ அத்தனைக்கு அத்தனை எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது. வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர ஒரு கணமும் கவனக்குறைவோ சோம்பலிலேயோ வீணாக்காதே என் பிள்ளையே. யாருக்கும் இம்மையும் தடையும் தொந்தரவும் விளைவிக்காதே. அது தவிர உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள். நிராகரிப்பு, அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே. பொறுமையோடு அமைதியாயிரு. உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடும் வரும்படி நான் செய்வேன் என் பிள்ளையே. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என் கடமை. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. எதுவும் என்னை மீறி நடக்காது. உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. நீ தனித்திருப்பதும் தனியாக இருப்பதும் சாபமல்ல, அது ஒரு வரமாகும். தனிமரம் தோப்பாகாவிட்டாலும் நிழல் தரும் அல்லவா? நீ என்றும் நிழலாக இரு. உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம் என் பிள்ளையே. ஆனால் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை ஒருபொழுதும் நீ மறந்து விடாதே. உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு வேண்டும் என் பிள்ளையே. நீ நினைப்பது எனக்கு தெரியும். உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது. அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லையற்ற, முடிவற்ற, பாகுபாடற்ற உள்பூண்டிலிருந்து பிரம்மா வரையிலுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரவணைக்கும் ஏக தத்துவமே நான். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம், கவலை உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு. இவை என்றுமே உனக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் என் பிள்ளையே. காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து விடாதே என் பிள்ளையே. உன் வாழ்வில் திகழ்வது எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள். ஏனெனில் நீ கருவாகும் போதே அதை தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு.
மற்றொரு உயிரை துன்புறுத்துபவன் என்னை துன்புறுத்துகிறான். துன்பங்களை தாங்குபவன், கசப்பான வார்த்தைகள் பேசாதவன், அவன் மீது நான் மிகுந்த அன்பு செலுத்துகின்றேன். விருப்பும் பழிவாங்கும் உணர்வும் வருவது சுலபம், தாங்கிக் கொள்ளவோ பலம் தேவை. நீ பலவானாயிரு என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே. உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது என் பிள்ளையே. அதை நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் போது நான் கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தையே. நீ கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய். அம்மா, என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன். உன் சந்தோஷத்திலும் சரி, துக்கத்திலும் சரி, உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் வலியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையே. உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகிறது. விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே. எப்பொழுதும் எதையோ யோசித்து கொண்டே பறிகொடுத்தது போலவே இருக்கின்றாயே. உன் முகத்தில் நான் எப்பொழுதுதான் சிரிப்பை பார்ப்பேன். உன் முகத்தில் சிரிப்பை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இப்படி நீ துவண்டு இருக்கிறாயே. நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என் பிள்ளையே. நீயோ தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னில் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய். நிம்மதியில்லாமல் எப்படி நீ வாழ்வாய் என் பிள்ளையே? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரிது இல்லை. உன் நிம்மதியை குறைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ ஒரு தோல்வியோ அதை உன்னில் இருந்து தூரமாக்கி விடு என் தங்கமே. வெற்றி என்பது எது? ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வதுதான் வெற்றி என் பிள்ளையே. தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகமாக கற்றுத்தரும் ஆசான். ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அது. அனைத்தையும் உனக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும். துரோகம், ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் தோல்விகளை நீ தழுவ நேரிடும். அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை குவிக்கும். குவியும் வண்ணம் இல்லாத சாதனைகளை உன்னில் அமையும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம். உன்னுடைய தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே தோல்வி. ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம். தோல்வியில் தேடாமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி. இதை மட்டும் புரிந்து புத்துணர்ச்சியோடு நடமாடு தங்கமே. உன் அப்பா உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன் என்பதையும் நம்பி செயல்படு என் பிள்ளையே. உலகத்தில் என்ன மாறினாலும் நடந்தாலும் நான் எப்பொழுதும் உன்னை விட்டு அகலமாட்டேன். நேரத்தை குறிக்கும் கடிகாரத்தை பார். வாழ்வில் உன் உழைப்பை எப்படி இருக்க வேண்டும், உழைப்பின் முக்கியத்துவம் என்னவென்று உனக்கு உணர்த்தும் என் பிள்ளையே. அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்று எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறைதான் உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள். வேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கொள் தங்கமே. அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத பொழுது அதனை வெறுக்க நினைக்காதே. நகர்ந்து நிற்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. அது உன்னை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உனது கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருப்பதால் இந்த முருகன் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு நொடியும் உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் அப்பா முருகன் உன்னை ஒருபொழுதும் தோல்வி அடைய விடமாட்டேன். நிச்சயம் உன்னை தோல்வி அடைய விடமாட்டேன். எப்படியாவது என்னுடைய கரங்கள் உன் கைகளை தாங்கி பிடிக்கும். இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல் நடைபெறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என் பிள்ளையே. உன்னுடைய குடும்பத்தில் நிறைந்த மகிழ்ச்சியும் நிலவும். இறைவன் மனதில் நீ இடம் பிடித்தால் போதும். மற்றபடி எல்லா நல்லதும் உனக்கு தானாகவே அமையும் என் பிள்ளையே.
நீ எதிர்பார்க்காமலேயே நல்ல மனிதர்கள் உள்ளத்திலும் நீ இருப்பாய். உனக்கு எந்த சிக்கலும் வந்தாலும் அது நல்லதாகவே முடியும். அது நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கும் இடத்தில் பயம் உனக்கு எதற்காக தங்கமே? எதற்கும் பயப்படாதே. தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என் பிள்ளையே. அனைத்திற்கும் தீர்வு கொண்டு நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் யோசிக்காதே. யாரிடமும் தேவையில்லாமல் விவாதமும் செய்யாதே என் தங்கமே. நான் சொல்வதை மட்டும் கேள். என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. என்னுடைய பூஜையை மறவாமல் செய் என் பிள்ளையே. உனக்கான பாதையை வகுப்பவன் நான். நீ முன்னேறிக் கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்களைக் கண்டு மனம் தளராதே. எல்லாம் நன்மைக்கே. மாற்றம் கண்டு மிளறாமல் எதிர்கொள். விரைவில் வெற்றி காண்பாய். உனக்கு துணையாக உன் அப்பா முருகப்பெருமான் இருக்கிறேன். உனக்கு பின்னால் இருந்து பேசுபவை பற்றி எண்ணி மனம் வருந்தாதே. உனக்கு நல்லதே நடக்கும். நீ நினைத்ததில்லை, ஆனால் நீ நினைக்காத ஒன்றை நிச்சயம் உனக்கு அமையும். எந்நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது. சீரும் சிறப்புமாக, செல்வம் பொருள் பேரும் புகழுமாக நலமுடன் வாழப்போகிறாய் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாமே இனிமேல் உனக்கு தெரிந்ததாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது என் பிள்ளையே. ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்தாய். உன் பொறுமையும் நீடித்த நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லா வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றப் போகிறேன். உன்னோடு உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். உனக்காக உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் என் பிள்ளையே. இனி நான் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கப் போகிறேன். அப்பொழுது நீ கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபொழுதும் கைவிடாது. உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. சர்க்கல்களில் இருந்து நீ மீண்டும் சாதிக்கப் போகின்றாய். உன்னை இகழ்ந்தவர்களும் கதவை சாத்திக் கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் என் பிள்ளையே. அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன். நான் உன் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன். என்னுடைய அன்பு ஒரு பொழுதும் அழியாது. மலர் போல மலர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வெற்றிகளும் இனிமேல் மலர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தேவைகளை விரைவில் பூர்த்தி செய்து தருகிறேன். நம்பிக்கையோடு தைரியமாக காத்து கொண்டிரு. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகிறது. இனி உன்னுடைய வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலமும் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூற வார்த்தைகளை மட்டும் பின்பற்று. இது உன் அப்பாவின் வாக்கு. மற்றபடி அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். விரைவில் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடத்துவேன். நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது. இதுவரை கண்ணீரை மட்டுமே நீ கண்டாய். இனி பல அற்புதங்களை காணப்போகின்றாய் என் பிள்ளையே. உன்னை விட உன்னை படைத்த எனக்கு உன் பிரச்சனைகளை பற்றி நன்றாக தெரியும். அதனால் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னிடம் வரும் பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். உன் விருப்பங்கள் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திகைக்கப் போகின்றாய். அந்த நாள் மிக அருகில் உள்ளது என் பிள்ளையே. மற்றபடி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும். உன்னோடு என்றென்றும் அப்பா நான் இருக்கின்றேன். உன் மகிழ்ச்சிக்கு நீதான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே. உன் மகிழ்ச்சியை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது. யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. உனக்கு எது நடக்க வேண்டுமோ, எந்த செயல் எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவற்றை நீயே முன்கொண்டு நடத்திக்கொள். மற்றவர்களை அணுகாமல், மற்றவர்களின் உதவி கோராமல் நீயே உன் செயல்களை செய்யும் பொழுது அதில் ஏமாற்றம் இருக்காது. இங்கு யாருடைய மகிழ்ச்சிக்கும் யாரும் பொறுப்பல்ல. யாருடைய துயரத்திற்கும் யாரும் பொறுப்பல்ல. உன்னுடைய மகிழ்ச்சியோ துயரமோ நீயே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்வை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே. நாளை முதல் உனது உலகம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். உனது முதல் செயல் உன்னை அழகாக கவனித்து உன்னை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நீ மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளையே. ஏனென்றால் உன்னை தவிர எதுவும் இங்கு உண்மையானதல்ல என் செல்வமே. நீ இல்லாமல் உண்மை என்று எதுவும் இல்லை.
உன்னை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய். இறைவன் மனிதர்களுக்கு சோதனை தருவது மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்காகவே. சோதனைகளை சாதிக்கும் வரை எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சோதனைகளை சந்திக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது. நமது உண்மையான எண்ணமும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகிறது. நமது உண்மையான குணத்தை பரிசிக்கவே இறைவன் சோதனையை தருகின்றான். எனவே சோதனைகள் என்ற பெயரில் சில சந்தர்ப்பங்களை நமக்கு அளிக்கின்றான். அதில் நாம் வெற்றி பெற்று நல்லவர்களாகவே இருந்துவிட்டால் அந்த சோதனைகளுக்கான பல மடங்கு நன்மைகளை பலனாக நாம் பெறலாம். நாளை முதல் புதிய நாளை துவங்கு. பொறுமைக்கு மேலான தவமும் இல்லை, இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட மேலான அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலுமே கூட இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதை நீக்கி அடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வை என் பிள்ளையே. முடியும் வரை அல்ல, உன் இலக்கை அடையும் வரை போராடிக்கொண்டே இரு என் பிள்ளையே. நாளைய விடியல் உன் வாழ்விலும் விடியும். நீ காத்திருந்த விடியலாக நாளை விடியல் அமையும். நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த உலக வாழ்வில் உன் மகிழ்ச்சிக்கு நீதான் பொறுப்பாக வேண்டும். உன் மகிழ்ச்சியை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது. யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே என் பிள்ளையே. உனக்கு எது நடக்க வேண்டுமோ, எந்த செயல் எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவற்றை நீயே முன் நின்று நடத்திக்கொள் என் பிள்ளையே. மற்றவர்களை அணுகாமல் அவர்களின் உதவி கேறாமல் நீயே உன் செயல்களை செய்யும் பொழுது அதில் ஏமாற்றம் இருக்காது. உன் அப்பா முருகனை நம்பி ஒவ்வொரு செயலையும் தொடங்கு என் பிள்ளையே. இந்த உலக வாழ்க்கையில் யாருடைய மகிழ்ச்சிக்கும் யாரும் பொறுப்பல்ல, யாருடைய துயரத்திற்கும் யாரும் பொறுப்பல்ல. உன்னுடைய மகிழ்ச்சியோ உன்னுடைய துயரமோ நீயே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய். நாளை முதல் உனது உலகம் வித்தியாசமாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. இன்று முதல் உனது செயல்களை கவனித்து ஆழமாக கவனித்து உன்னை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நீ மீட்டெடுக்க வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உன்னை தவிர எதுவும் இங்கு உண்மையானது அல்ல. உன்னை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. இறைவன் மனிதனுக்கு சோதனை தருவது மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்காகவே. சோதனைகளை சந்திக்கும் வரை எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சோதனைகளை சந்திக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது. ஒவ்வொருவருடைய உண்மையான எண்ணமும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகிறது. நமது உண்மையான குணத்தை பரிசிக்கவே இறைவன் சோதனைகளை தருகிறான். நாளை முதல் புதிய நாளை துவங்கு. பொறுமையை மேலான தவமும் இல்லை, இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட மேலான அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலுமே கூட இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதை நீக்கி அடுத்த வெற்றி பழியில் காலடி எடுத்து வை என் பிள்ளையே. முடியும் வரை அல்ல, இலக்கினை அடையும் வரை போராடிக்கொண்டே இரு என் பிள்ளையே. நாளைய விடியல் உன் வாழ்விலும் விடியட்டும். நீ காத்திருந்த விடியலாக நாளை விடியல் அமையட்டும் என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. மாற்றத்திற்கான தொடக்கம் உன் முயற்சியில்தான் உள்ளது. உலகம் எப்போதும் வெற்றியாளர்களை மட்டுமே பாராட்டுகிறது. ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் போராட்டங்களையும் துன்பங்களையும் தன்னம்பிக்கையையும் பலர் கவனிப்பதில்லை. உண்மையில் வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைத்தது அல்ல. அது காலம் எடுத்தும் மன உறுதியும் எடுத்தும் உருவாகும் ஒரு பயணம் பிள்ளையே. நீ பலமுறை தோல்வி அடைந்தாலும் அதை பார்த்து நாமே நம்மை குறித்து எண்ணிக்கொள்வது தவறு. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு. என்னால் முடியாது என்ற எண்ணம் தோற்றுப்போகும். நான் முயற்சிக்கிறேன் என்ற தலையை நிமிர்ந்து எழுந்து வா என் பிள்ளையே. உன் கனவுகள் சிறியதாக இருக்கக்கூடாது என் பிள்ளையே. பெரிய கனவுகளை கண்டு அதை அடைவதே வாழ்க்கை. ஆனால் அந்த கனவுகளை நனவாக்கும் வலிமை உனக்குள் இருக்கிறது என் பிள்ளையே. உனது வலிமையை அறிந்து கொள். உனது திறமையை நம்பு. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவலைப்படாதே. உன் பாதையை தேர்ந்தெடுத்து செல். நீ உனது பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நேர்மையுடன் உறுதியுடனும் பயணித்து விடு என் பிள்ளையே. வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் உன்னை வீழ வைக்க அல்ல, வளர வைக்கும். ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம். இன்று நீ எங்கு இருந்தாலும் பரவாயில்லை.
நீ எங்கு போக விரும்புகிறாய் என்பதுதான் முக்கியம் என் பிள்ளையே. நம்பிக்கை, முயற்சி, நிலைத்தன்மை, இந்த மூன்றும் உன்னை உன்னுடைய இலக்கிற்கு கொண்டு செல்லும். ஏனெனில் உன் எதிர்காலம் உன் கையில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. நீ நினைக்கும் அளவுக்கு நீ பலவீனமானவன் அல்ல என் பிள்ளையே. நிச்சயமாக இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கின்ற சக்தியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. ஒரு தீபம் இருளை விரட்டுவது போல ஒரு நம்பிக்கை உன்னால் ஒரு முழு வாழ்வையும் மாற்ற முடியும் என்பதை உணரு என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ எதிர்கொள்ளும் சவால்கள் வாழ்க்கையில் வருவது தேவையானவை. அவை இல்லாமல் நீ வளர முடியாது. ஒரு மரம் வேர்களை ஆழமாக பரப்பிக்கொள்ள வேண்டுமானால் பல புயல்களை எதிர்கொள்கிறது. அதேபோல உன்னுடைய உள்ளத்தை வலுப்படுத்தும் விதமாக வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்றன. வெற்றி என்பது நமக்குள் துவங்கும் கனவு. முயற்சிக்காதவர்கள் மட்டுமே தோல்வியடைகின்றார்கள். இன்று சிரமப்பட்டால் நாளை சிரிக்கலாம் என் பிள்ளையே. உன்னால் முடியாது என்று யாரும் சொன்னால் அது செயல்பட வேண்டும் என்பதற்கான சான்று. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடமாக இருக்க வேண்டும். எதிரிகளை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் உன் நெஞ்சத்தை வெல்ல வேண்டும் என் பிள்ளையே. முன்னேற விரும்புகிறாய் என்றால் சோம்பேறி நிலையை விட்டுவிடு என் பிள்ளையே. நீ நினைப்பதை விட நீ பலவீனமானவன் அல்ல. இன்று பசியால் உழைத்தால் நாளை மகிழ்ச்சியாய் வாழலாம். நேரம் தாண்டி உழைத்தவர்கள்தான் வரலாற்றை எழுதுகிறார்கள் என் பிள்ளையே. உனது சிறிய பயம் கூட பெரிய வெற்றியை முடக்கிவிடும். உழைப்பிற்கு பதிலாக வரும் வெற்றி மிக இனிமையாக இருக்கும். பிறர் நம்பாத இடத்தில் நீ நம்பிக்கை கொள் என் பிள்ளையே. நீ நம்புகிறவரை முடியாது என்பதை உண்மை அல்ல. தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக பதில் வெற்றி வரப்போகிறது என்று அர்த்தம். கடைசி வரை நம்பிக்கையை விட்டுவிடாதே. ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக தொடங்கு. உன் கனவுகள் பெரியவையாக இருந்தால் உன் முயற்சியும் பெரியதாக இருக்க வேண்டும். சவால்கள் இல்லாமல் வெற்றி இல்லை. உன் பயணம் சிரமமானதாக இருந்தால் உன் இலக்கு விலைமதிப்பில்லாததாக இருக்கும். என் பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இன்னும் சிறு நாட்கள்தான் உனக்கு இந்த சோதனை காலம் எல்லாம். உனக்கு கூடிய விரைவில் வாக்களிக்கிறேன். உன் வாழ்க்கையில் போராட்டம் நீங்கி மிகவும் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. பல அதிசயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும். என் பிள்ளையே, எங்கே பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டி வருமோ என்ற அச்சம் உன் மனதில் உள்ளது. உன்னோடு துணையாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகிறேன். ஏன் உன் மனதில் இவ்வளவு பாரங்களை வைத்துள்ளாய்? நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடக்கப் போவதை மாற்றலாம். இந்த நாளில் எதற்கு கலங்குகிறாய்? நாம் சேர்ந்து பயணிப்போம். நான் உன்னை என் 12 கரங்கள் கொண்டு காப்பேன். நீ கேட்டது போல் உன் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகிறது என் பிள்ளையே. குடும்பத்தில் ஒரு நபர் சேரப்போகிறார். எதையும் எதிர்மறையாக சிந்திப்பதை விடுத்து நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினை. உன் நல்ல சிந்தனை அனைத்தையும் நடத்தி காட்டும். அப்போது நீ ஆச்சரியப்பட்டு அளவிற்கு எல்லாம் கிடைக்கும். உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து இரவு எல்லாம் தூங்காமல் கலங்குகிறாய். வெகு விரைவில் எல்லாம் சரியாகும். குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய் என் பிள்ளையே. எல்லாம் வெகு விரைவில் சரியாகும். குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வா. உன்னை நம்பித்தான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறது முருகா என்று நீ கூறியது கேட்கிறது. அதே நம்பிக்கையுடன் இரு. இன்னும் சில நாட்களில் நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும். என் பக்தனாகிய நீ என்றும் அடுத்தவர்களிடம் சண்டையிட்டு உன்னால் அவர்கள் மனம் வருந்தும்படி நடக்கக்கூடாது. உன்னால் ஒருவர் சிரித்தார்கள் என்றால் அதுவே உன் வெற்றி. உன்னால் ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அதுவே உன் வெற்றி. நீ நல்லதே செய் என் பிள்ளையே. உனக்கு நல்லதே நடக்கும். நீ மனதில் நினைத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்திற்கு நான் கூறும் பதில் ஆம். ஆரம்பித்துவிடு. யோசனை வேண்டாம். அதற்கு வெற்றியை நான் தருகிறேன். உன்னுடன் இருப்பது இந்த முருகன் என்பதை மறவாதே. என் அன்பு குழந்தையே, இந்த முருகன் கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கேள். நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம். உனது அனுபவங்களால் பல விஷயங்களை புரிந்திருக்கலாம். ஆனால் இந்த முருகனின் கடமை உனக்கு உண்மையை சொல்வது. ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியைத்தான். அதுபோலவே நீ எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியைப் போல் ஆகிவிடுவாய். சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கிறாய். உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு புரிய வைப்பேன். நீ நம்பிய உன் அப்பன் முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன். என் பிள்ளையே, இப்போதும் உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே.
சூழ்நிலையில் சில மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன். நீ அவசரப்படாதே. சிலர் மாறிவிட்டார்கள் என்று எந்த முடிவும் வேகமாக எடுக்காதே. எந்த முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடு. அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே என் பிள்ளையே. பொறுமையாக இரு. மாற்றம் முழுமையாக பெற சில காலம் எடுக்கும். அந்த காலம் விரைவில் வரும். நல்லது நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. பல வருடமாக காத்திருந்தாய். அதை இப்போது பார்க்கப் போகிறாய். உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய். உன் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகள் நீ கேட்காமலேயே உன் முருகப்பெருமான் நடத்தி வைக்கப் போகிறேன். மேலும் பல அற்புதங்கள் நடக்கும். மேலும் நல்லது பெறுவாய் என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ தனியாக நடக்க தயாராக இரு. உன்னோடு தொடங்கும் பலர் நீ முடிக்கும் போது உன்னோடு இருக்க மாட்டார்கள். உன்னை உருவாக்குவதற்கு உனக்கு பல வழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என் பிள்ளையே. அப்போதுதான் உன்னை நிராகரித்தவர்களுக்கு முன்பு நீ நிமிர்ந்து நடைபோட முடியும். தனிமரம் தோப்பாகாது என்று கூறியவர்களுக்கு நீ தோட்டத்தை உருவாக்கிவிட்டு அவர்கள் முன்பு போய் நில் என் தங்கமே. ஒரு இலக்கை உருவாக்குவதற்காகவே, அதை செய்து முடிப்பதற்காகவே, உன் நிழலாகவே உன் அப்பன் முருகன் நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியமாக நில் என் செல்லமே. என் பிள்ளையே, நீ ஒருமுறை யோசித்துப் பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று. நீ அந்த மாற்றங்களை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையில் இருக்கின்றாய். நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய்? நான் உன் கையை பிடித்து விட்டேன். இன்னும் ஏன் என் கையை பிடித்து கொள்வதற்கு தயங்குகிறாய் என் பிள்ளையே? நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நல்லது நடக்கும். என் பிள்ளையே, நீ உன் பாதையில் நீ செல்கின்றாய். பிறரை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே என் பிள்ளையே. உன்னை வாழ்க்கையில் பின்னால் இழுக்க மாயை முயலும். அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னேறு என் தங்கமே. என் தங்கமே, உன் குறிக்கோள் சரியாக உள்ளது. அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும். குறுக்கு வழியில் மற்றவர்கள் செல்லட்டும். நீ நேர்வழியில் சென்றிடு என் பிள்ளையே. நீ வெல்வது மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். நீ எந்த இடத்திற்கு முயல்கின்றாயோ அந்த இடத்தை அடைவாய் என் பிள்ளையே. உன் அப்பன் முருகன் அருளால் என் வெற்றி உறுதியாக இருப்பதை உணர்கிறேன் என்று வெற்றி பெறுவேன் என்றும் பதிவிடு என் பிள்ளையே. என் பிள்ளையே, உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன். முன்னோக்கி செல். காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்து என் பிள்ளையே. அவ்வளவு எளிதல்ல வாழ்க்கை. தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் மேலே செல்ல முடியும். செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டே இருப்பதால் பயன் ஏதும் இல்லை. வாழ்வில் அடுத்த கட்டத்தில் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்ய வேண்டும் என் பிள்ளையே. எனவே சோர்வடையாது உன் மனம் சக்தியோடு உள்ள போதே முயற்சி செய். முன்னேற்றத்தை பாதையில் செல் என் பிள்ளையே. என் தங்கமே, நீ கற்றுக்கொள்ள புதிதாய் செய்யும் முயற்சி வெற்றி தரும். பக்தியோடு படிக்கும் பாடல்கள் அனைத்தும் என்னை வந்து சேரும். நீ மகிழும்படியான, நீயே எதிர்பார்க்காத ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகின்றன என் பிள்ளையே. நன்றி கூற மீண்டும் வருவாய். ராஜ அலங்காரத்தில் என் காட்சியை காண விரும்பிய உன் வாழ்வை நான் உயர்த்துவேன் என் பிள்ளையே. முதலில் ஆரோக்கியம், அமைதியான குடும்ப சூழல் மற்றும் திட்டமிட்ட பொருளாதாரம் பெறுவாய் என் அன்பு பிள்ளையே. உன்னை எந்த இடத்தில் அவமானப்படுத்தி உன்னை அனுப்பி வைத்தார்களோ அதே இடத்தில் உனக்காக நியாயத்தை நான் வாங்கித் தருகின்றேன். நீ கலங்காமல் இரு என் பிள்ளையே. உன்னிடமிருந்து அவர்கள் அபகரித்த அனைத்தையும் நானே மீட்டுத் தருவேன். உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. எப்பேற்பட்ட ஒரு வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன். இன்னும் சில நாட்கள் தான் உனக்கு இந்த சோதனை காலம். உன் அப்பா முருகன் உனக்கு வாக்களிக்கின்றேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான போராட்டம் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் என் பிள்ளையே. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. பல அதிசயங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும். கூடிய விரைவில் நீ என் ஆலயம் வந்து என்னை தரிசிப்பாய் என் பிள்ளையே. பொறுமையாக இரு. உனக்காக எழுதப்பட்டவை உன்னை வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதை எழுதியது இந்த முருகன். என் பிள்ளையே, நீ எவ்வளவு நேர்மையாக நினைத்தும் சில விஷயங்கள் நடக்கவில்லையே, அந்த நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் பயன்படவில்லையோ என்று நினைக்காதே என் தங்கமே. அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் சக்தி உண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு கர்மவினை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வினைகளை அழித்து போராடும். அப்படி தாமதமாகும் போது இன்னும் நேர்மறை எண்ணங்களின் சாட்டையை அதிகரிக்க வேண்டியது முக்கியம் என் பிள்ளையே.
மாறாக விரக்தியில் எதிர்மறையில் பக்கம் செல்வது பிரச்சனைகளை மேலும் அதிகமாக்கிவிடும். எனவே தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு முயற்சி செய் என் பிள்ளையே. உன் வினைகள் குறைந்து வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. இன்றைய விடியல் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறது. இன்றைய நாளில் நல்ல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க இருக்கின்றது. இன்று முழுவதும் நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய். நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இன்றைய நாளில் நடைபெறப் போகிறது என் பிள்ளையே. உனக்கு நடக்க இருக்கும் அனைத்தும் மிகவும் நன்மையாக இருக்கும். இனிமேல் உன் வாழ்க்கையில் உண்மையாக அமைதியோடு பொருளாதார வளர்ச்சியோடு மிக அருமையாக இருக்கப் போகிறது. உன் அப்பா முருகனின் வாக்காக இதை மனதில் பதிய வைத்துக்கொள் பிள்ளையே. யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் உன் அப்பா முருகப்பெருமான் நான் தருவேன். சிந்தித்து செயல்படு என் பிள்ளையே. இந்த முருகன் இருக்க உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய். வீணாக குழம்பாதே. முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே என் பிள்ளையே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் அன்பு பிள்ளையே. நீ சோகமாக இருப்பதை விட எதிர்காலம் எப்படி நன்றாக இருக்கும் என்று நினைத்து மகிழ்ச்சி கொள் என் பிள்ளையே. நீ உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் வரும் நாட்களில் நல்ல நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றன. அதற்காக இன்று நீ கண்ணீர் வடிக்காதே. தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நீ மனமுடைந்து போனால் உன் குழந்தைகள் யாரை நம்புவார்கள்? அவர்கள் சந்தோஷமாக வளர நான் அவர்களை காப்பாற்றுவேன். சிரித்த முகத்துடன் இரு. வாழ்க்கை உன் பக்கம் நிச்சயமாக திரும்பும். உன் முயற்சி வீணாகாது என் பிள்ளையே. உன் பயணம் தடங்கல் ஆகாது. நீ மட்டும் உறுதி உடையவனாக இரு என் பிள்ளையே. தவறு நடக்கிறது என்று தெரிந்தும் சகித்து கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசி ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துத்தான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை தெரிந்து கொள் என் பிள்ளையே. ஏனென்றால் பந்தி முடிந்த பின் வாழை இலை போல் நீயும் வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்படுவாய். உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பும் எதிர்காலத்தின் பற்றிய பயமும் தான். இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு. நடப்பவனுக்கு தூரம் குறைவது போல் துணிபவனுக்குத்தான் துன்பமும் குறையும். இந்த முருகன் இருக்கின்றேன். இனி எல்லாம் சுகமே என் பிள்ளையே. இந்த நொடியில் இருந்து உன் குடும்பத்தின் மீது என் பார்வை விழுந்துவிட்டது. இனிமேல் ராஜயோகம் பெற்று நீ நன்கு வாழப்போகின்றாய் பிள்ளையே. பயப்படாதே. நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக உனக்கு நடக்காது. நீ வெகு நாட்களாக கேட்ட ஒன்று இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும். உன் அப்பா முருகன் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுப்பேன். என்னை நன்றாக உற்றுப்பார். உன் மனதில் இருக்கும் அனைத்து வேண்டுதல்களையும் ஒரு நிமிடம் கண்ணை திறந்து கொண்டு என்னிடம் கேள். நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருகின்றேன். என் அன்பு பிள்ளையே, அள்ளி கொடுப்பதற்கு இந்த ஆறுமுகன் இருக்கையில் நீ மனம் கலங்கி நிற்கக்கூடாது என் தங்கமே. என் மனம் குளிர்ந்திருக்கிறது. உன்னை பார்த்தேன். நீ கேட்டதை தருகிறேன். வரும் செவ்வாய் அன்று என் ஆலயத்திற்கு நீ எனக்கு பாலாபிஷேகம் செய்து ஒரு வேண்டுதலை வை. நிறைவேற்றி தருகிறேன். நீ செய்யும் பாலாபிஷேகத்தில் மனம் குளிர்ந்து உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகிறேன். என் பிள்ளையே, ஆலயம் வர முடியவில்லை எனில் உன் வீட்டில் அமர்ந்து உன் மனதில் வழியாக பாலாபிஷேகம் செய் என் பிள்ளையே. உன் மனதில் செய்யும் போது இந்த முருகனின் அருள் உடனே வந்து சேரும். என் அன்பு பிள்ளையே, உன் தவறுகள் எதுவும் நீ செய்ததல்ல. ஆனால் ஏற்கனவே இது அனைத்தும் நடக்க வேண்டும் என்பது விதி. அன்பு பிள்ளையே, உன் மனதில் உள்ள குறை உணர்ச்சியை நீக்கிவிடு. உன் பழைய தவறுகள், இழப்புகள், தவிர்க்க முடியாத பின்னோக்கங்கள் இவை அனைத்தும் வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு பகுதி. ஆனால் உன் அப்பன் முருகன் உன்னை அழைத்து செல்லும் இடம் அந்த எல்லாவற்றையும் மீறி உயர்ந்தது. பார்வையை முன்னே வைத்திரு என் பிள்ளையே. நீ முன்னே செல்கின்றாய் என்பதற்கு சற்று உன் மனதில் எழும் இந்த முருகன் நினைவே ஆகும்.
தைரியமாக இரு என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும். பகை கடன் அனைத்தும் முடியும். ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. கஷ்டம் நீங்கி சந்தோஷம் கிடைக்க ஓம் முருகா சரணம் என்று பதிவிடு என் பிள்ளையே. இன்று நீ கேட்கும் வரம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. என்னை பார்த்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதை மனத்தில் நினைத்து கொண்டே இந்த பதிவை முழுமையாக கேள். நிச்சயம் நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு நான் அளிப்பேன். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.